எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 சுவாமி. அப்பா, அந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லோரும் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. உங்கள் கரம் எங்களை விட்டு விலகாமல் இருந்ததற்காக நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, அழுகையின் பள்ளத்தாக்குகள் நடந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ விதமான சோர்வுகள், பலவீனங்கள், கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்களுக்கு மத்தியிலும் தகப்பனே அப்பா, இந்த மாதத்தையும் கத்த தகப்பன் நீர் வந்து எங்களை நிறுத்தியிருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. இன்னும் உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் உங்கள் நாமம் மகிமைப்படும்படி அநேக நாட்களை காண கத்தர் கிருபை செய்வீராக சுவாமி. தயவு செய்து சபையார் சத்தம் எழும்பட்டும். நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிலும் எங்களுடைய சோர்வுகள், பலவீனங்கள், தூக்க கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்து அசைவாடுவீராக சுவாமி. ஒரு புதிய பலன் எங்கள் மேல் இறங்கி வருவதாக தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் பாத்திரம் நிரம்பியும் வழியும்படியாக ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் சுவாமி. கரங்களை உயர்த்தி அப்பா, நாங்கள் நிரப்பப்படணும் சுவாமி. எல்லோருடைய கரங்களும் உயர்த்தி கேளுங்க தகப்பனே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும் சுவாமி. நாங்கள் நிரப்பப்படும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற நாங்கள் ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகாதபடி ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் தகப்பனே. ஒரு மேகமூட்டமாக எங்களை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. ஒரு வெறுமையான ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பட்டின பின்பு தாவீது சொல்கிறார், உம்மாளி நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நாம் ஒரு பாடலையும் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீருற்று நீதானே. பலப்படட்டும் சுவாமி. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன்,
கண்ணீர்கள் கவலைகளுக்கு மத்தியில் பாரங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்கிற இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ விசேஷித்தமானவைகளாக இருக்குது சுவாமி. நாங்கள் பலத்தின் மேல் பலனடைந்து ஆண்டவரே உங்கள் பரிசுத்த வல்லமையால் நிரம்புகிற இந்த ஆறுதல் இந்த உலகத்தில் வேற எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது சுவாமி. நாட்கள் விட ஒரு நாள் உன் சமூகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் உன் சமூகம் மேலானது. பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வே. பலத்தின் மேல் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வே. என் தேவனே என் ராஜனே, என் தேவனே என் ராஜனே. கரங்களை உயர்த்தி ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மாலையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். இன்னொரு முறை, இந்த முறை நீங்களும் சேர்ந்து சத்தமா ஆண்டவர் எங்கள் உள்ளம் எங்கள் உடல் பலனடையட்டும் சுவாமி. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழட்டும் தகப்பனே. எங்களுடைய ஆவிக்குரியதான எல்லா விதமான சோர்வுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. சேனைகளின் கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஏகமாய் பாடுங்க. சேனைகளின் கர்த்தாவே, உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலும் உள்ளமும் கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலும் உள்ளமும் பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே என் ராஜனே, என் தேவனே என் ராஜனே. முழு சத்தத்தோடு ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன் உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மலையும் நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். பேதுரு மீன் பிடிக்கிற ஒரு சாதாரண மனுஷன்தான். ஒருவேளை பேதுரு ரோட்டில் நடக்கும்பொழுதெல்லாம் அவர் மேலே மீன் நாற்றம் எடுத்திருக்கும். அவரை பார்க்குறவங்களாம் விலகி போயிருப்பாங்க. ஆனால் பேதுரு தேவனால் அபிஷேகம் பெற்ற பின்பு அவர் நடந்து போகும்பொழுது அவர் நிழலை தொட்டவங்கெல்லாம் சுகமானாங்க, அவர் வஸ்திரத்தை தொட்டவங்கெல்லாம் சுகமானாங்க. இந்த ஆராதனை வேலையில் வந்திருக்கிற நாமும் ஒருவேளை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியோ ஆண்டவரே, இந்த வேலையில் எங்களுடைய பாத்திரம் உங்கள் அபிஷேகத்தால் நிரம்பட்டும் சுவாமி. பவுலை போடு நாங்கள் பயன்படணும் சுவாமி. எங்களுடைய பாத்திரத்தில் உங்கள் அபிஷேகம் தங்கும்படியான ஒரு சுவாபத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே என்று இன்னொரு பாடலும் கூட பாடலாம். என்னை நிரப்புங்கப்பா.
நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, பேதரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. கரங்களை அசைத்து நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாய் வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரணுமே சுவாமி, நாங்கள் வெறுமையாய் வாழ்ந்த நாட்கள் முடிவுக்கு வரணுமே தகப்பன், நாங்கள் சபைக்கு வழிபோக்கராய் வந்த நாட்கள் முடிவுக்கு வரணும் சுவாமி. எல்லா ஊழியத்திலும் எல்லா வேலையிலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு பாரமுள்ள ஆவியை கொடுங்க சுவாமி. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும், நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவி நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால. நீங்க சொல்லுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன ஆவியினாலே நிரப்பிடுங்க, என்ன நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். எங்கள் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன, ஆமென்.
பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. கரங்களை தட்டி ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் சபையில் அபிஷேகம் பெறாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது தகப்பனே, பொருத்தனை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் அந்நிய பாஷை பேசாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது சுவாமி. சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டீனேஜ் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாருமே அப்பா தகப்பனே, அபிஷேகம் பெறாதவர்கள் என்று இங்கே யாருமே இருக்கக்கூடாது தகப்பனே. அந்நிய பாஷையினால் நிரம்பாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது சுவாமி. அபிஷேகம் பெருக பெருக ஆராதனை பெருகணும் சுவாமி. வாலிபர்களுக்கு என்று ஒரு ஆராதனை, சிறுவர்களுக்கு என்று ஒரு ஆராதனை என்று அப்பா சபையில் ஊழியங்கள் பெருகணும் தகப்பனே. படிக்கட்டில் ஏறி வரும்பொழுது சுகம் உண்டாகணும் சுவாமி. ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடந்த அடையாளங்களும் அற்புதங்களும் எங்கள் சபையில் நடத்தப்படட்டும் தகப்பனே. அப்பா எங்கள் சபையில் டிவிஷன் லீடர்ஸ், கேர்சல் லீடர்ஸ் ஜெபிக்கிற இடத்திலெல்லாம் ஒரு ரட்சிப்பு, ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா இது நாங்கள் ஒரு சாதாரண மனுஷர்கள் எங்களால் கூடாது சுவாமி. அப்பா நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது இவைகள் நடக்கும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் வந்து அசைவாடுவீராக. கரங்களை தட்டி அப்பா நீர் எங்களை தப்பா நீர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லி இருக்கிறேன். நீர் எங்களை அனல் மூட்டுங்க தகப்பனே என்று. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே, அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட அன்மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அந்நிய பாஷையினால் நாவுகள் தொடப்படட்டும் சுவாமி. அக்னி நாவுகள் போன்று பிரிந்திருக்கும் நாவுகள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும் தகப்பன். ரகசியம் பேசிட கிருபை தாருமே, ரகசியம் பேசிட கிருபை தாருமே. சத்திய ஆவியால் என்மேல் வாருமே, சத்திய ஆவியால் என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா, ஆருயிரன்பரே. எல்லாரும் அப்படி எழுந்திருந்து அப்பா பரிந்து பேசக்கூடிய ஆவியை கொடுங்க சுவாமி. அப்பா இன்னும் பரிசுத்தமாகிட ஆவியானவரே எங்களை நீர் வரும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. இன்னும் நாங்கள் அபிஷேகத்தினால் நிரம்ப வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்கள் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறோம். பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே, பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே, பரிசுத்தமாகிட இன்று எங்கள் சபையின் மேல் வாருமே.
அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. நீங்க பாடுங்க. அபிஷேகநாதா தேசத்திற்காக செபிக்கக்கூடிய ஒரு முழங்கால் யுத்தத்தை எங்களுக்கு நீங்க துவக்கி கொடுங்க. இன்னும் ஆவில தகப்பனை அடுத்த கட்டத்திற்கு போகாமல் இருக்கிற எங்களை இன்னும் ஆவிலே வளர கத்த கிருபை செய்யும் தகப்பனை. ஒருவருடைய நாவல்களும் சும்மா இருக்க வேண்டாம். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் எங்களை நிரப்பங்க சுவாமி. முழங்கால் படியிட்டு செபிக்க எங்களை நிரப்பங்க தகப்பன். தேசத்திற்காக செபிக்க எங்களை நிரப்பங்க. சபைக்காக நிற்க எங்களை நிரப்பங்க சுவாமி. தேசத்தை கலக்கிட இடனை தாருமே. தேசத்தை கலக்கிட இடனை தாருமே. திறப்பிலே நின்றிட வேலனாய் வாருமே. திறப்பிலே நின்றிட வேலனாய் வாருமே. நீங்க கேளுங்க. அபிஷேகநாதா 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 அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்குலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்குலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆண்டல் கொண்டு உமக்காக எழும்பிட. நீங்க கேளுங்க. வல்லமை ஆமென். கேட்கிற நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவரே எங்கள் மேல் இறங்கி வாங்க தகப்பனே. ஒரு பாரம் அப்பா பாரமுள்ள ஆத்மாவை கொடுங்க சுவாமி. இன்னொரு முறை ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாகணும் சுவாமி. தோளாகிய பரிசுத்தத்தினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் தகப்பன். எங்களுக்காக அல்ல தகப்பன், மற்றவர்களுக்காக செபிக்கக்கூடிய ஒரு ஜெப பாரம், ஒரு பாரமுள்ள ஆவியை நீ கொடுங்க தகப்பன். உணர்வுள்ள ஆவியை கொடுங்க சுவாமி. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிட தினம் என்மேல் வாருமே. எத்தனை பேர் கேட்கிறீங்க நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று? ஆமென். தினம் என்மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. கரங்களை தட்டி நன்றி அப்பா. நீர் எங்களை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே தகப்பன், தேவ சிந்தையுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாக உமக்கு நன்றி தகப்பனே. என்று ஒரு உணர்வுள்ள ஆவி நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லாரோட நாவுகளும் அறிக்கையிடுங்க அப்பா தகப்பன். உமது ஆவி எங்களிடத்தில் வந்து தங்கட்டும் சுவாமி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிறார், என்னோட ஆவியை நான் உங்களிடத்தில் அனுப்புவேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று. கரங்களை உயர்த்தி அப்பா, நரம்பாகிய தேவ சிந்தையும் சதையாகிய வசனமும் தோளாகிய பரிசுத்தமும் ஆண்டவரே எங்களை மூடட்டும் தகப்பனே. நாங்கள் உமக்கென்று சேனையாய் எழுந்து நிற்கும்படி உலர்ந்த எலும்புகள் அப்பா இன்று உயிர் பெற்று எழட்டும் என்று ஆண்டவரே எங்களை நீங்கள் நிரப்புங்க சுவாமி. உமது வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே.
பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உன் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும். ஆமென். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. கரங்களை அசைத்து ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நாங்கள் குடும்பமாய் உமக்காக நிற்கணும் சுவாமி. இன்னும் எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் மாறணும், மனம் மாறட்டும் சுவாமி. உங்கள் ரட்சிப்பு உண்டாகட்டும் தகப்பன். இன்னும் எத்தனை வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், கணவன்மார்கள், மனைவிமார்கள் இன்னுமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்பா, அவர்கள் இருதயத்தில் சதையான இருதயம் கொடுக்கப்படட்டும் தகப்பன். நாங்கள் குடும்பமாய் உமக்கென்று எழுந்து நிற்கணும் சுவாமி. சபையாய் நாங்கள் உமக்கென்று எழுந்து நிற்கணும் தகப்பன். உங்கள் வசனங்களுக்கு உணவாகட்டும் தகப்பனே. சதைகள் உண்டாகட்டும், உன் வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், உன் வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். தோலினால் மூடணுமே, பரிசுத்தமாகணுமே. நீங்க சொல்லுங்க. தோலினால் ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா இன்னும் ஒரு முறை ஒரு மனமாய் கரங்களை அசைத்து இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக
ஒவ்வொருவர் மேலும் உமது நீர் உமது ஆவியை ஊற்றுகிறதற்காக நன்றி தகப்பன். பிரசங்க வேலையை உமது கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 90ஆம் சங்கீதம், பக்கம் எண் 727. பக்கம் எண் 727, 90ஆம் சங்கீதம், வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கிப் போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று இரவு 8 மணிக்கு நமது சபையில் வைத்து டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் செல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் செல் லீடர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 6ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 10 மணிக்கு பெண்களுக்கான அமாவாசை ஜெபமானது நமது சபையில் வைத்து நடைபெறும். திருமணமான பெண்கள் அனைவரும் இதில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற பெண்கள் தங்கள் பெயரை டிவிஷன் லீடரிடம், அதாவது அந்தந்த டிவிஷன் லீடரிடம் கொடுத்து பதிவு செய்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனிக்கிழமை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை ஆயத்த ஜெபமானது நமது சபையில் வைத்து நடைபெற்று வருகிறது. நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த ஆயத்த ஜெபத்தில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையானது நடைபெற இருக்கிறது. நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தமாய் வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 3ஆம் வாரத்தில் வேத வினா போட்டியானது நமது சபையில் வைத்து நடைபெறும். இதற்கான வேத பகுதி எபேசியர் புத்தகம் முழுவதும் படித்து ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் எக்ஸாம் நடைபெற இருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுத்தி அழைத்து வரும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி
சசிகலா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் கருவுற்று 5 மாதங்கள் ஆகிறது. இந்த நிலையில் 3ஆம் மாதம் செக்கப் செய்ய சென்றபோது இரத்தம் வெறும் 6 பாயிண்ட் மட்டுமே இருந்தது. இரத்தம் ஏற்ற வேண்டும் என மருத்துவர்கள் கூறினார்கள். நான் இதை குறித்து கர்த்தரிடத்தில் முறையிட்டு திருவிருந்தில் கலந்து கொண்டு ஜெபித்து வந்தேன். 5ஆம் மாதத்தில் மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்த பொழுது மருத்துவர்களே ஆச்சரியப்படும்படியாக இப்பொழுது இரத்தம் 11 பாயிண்ட் அதிகரித்துள்ளது. அதிசயங்களை காணப்பண்ணின தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரி சுமதி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். பல வருடங்களாக நான் வேலை செய்த கம்பெனியை மூடப்போகிறோம் என்று சொல்லி என்னை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டார்கள். இந்த சபையின் அறிமுகம் கிடைக்கப்பெற்று சில மாதங்களாக நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வேலைக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்தேன். பல வருடங்கள் மூடியிருந்த கம்பெனியை தேவன் திறக்கச் செய்து மீண்டும் நான் அதே கம்பெனியில் வேலையில் சேர தேவன் கிருபை செய்தார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம். இன்றுதான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் விரைவாக எழுந்து நில்லுங்கள். கர்த்தரை கனப்படுத்துகிற நேரம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத சத்தியத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், உத்தியோகம் மற்றும் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தாவே உமது கரம் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க ராஜா. கர்த்தாவே, நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்குங்க. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக எமக்கு நன்றி, கொடி நன்றி. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே
மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளில் விசேஷமாக நாம் இந்த திருமணமான புதிய தம்பதிக்காக நாம் ஜெபிக்கலாம். ஜார்ஜ் வில்லியம்ஸ் சந்தியா அவர்கள் முன்னாடி வரும்படி கேட்கிறேன். அவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை நீட்டி நாம் ஜெபிக்கலாம். கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். திரும்பி நில்லுங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இணைத்ததை, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவன். நான் வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாம் நம்ம இவங்களுக்கு நேரம் நம்ம கரங்களை நீட்டி எல்லாரும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் ஹல்லேலூயா இணைத்து இந்த தம்பதிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தமினுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே தேவன் இவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஹல்லேலூயா இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கிறிஸ்துவுக்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள சபைக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்துக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அவர்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி நாம் வாழ்த்தலாம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வேலை செய்கிறார்கள். அதற்கான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த ஊழியங்களில் எங்களையும் பயன்படுத்துகிறார், என்னையும் பயன்படுத்துகிறார். அதற்கான நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆமென். சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் உங்கள் நல்ல வேலையை செய்திருக்கிறார்கள். இன்னும் என்னுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற ஒருவரும் ப்ரைஸ் வாங்காமல் போகவே கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு ப்ரைஸ் வாங்க நான் சொன்னேன், நான் தான் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் பேர் பொறாமையில் உட்காந்த மாதிரியே உட்காந்துருக்குறாங்களே. அல்லேலூயா. எல்லோரும் ப்ரைஸ் வாங்கணும். ஆமேன்னு கூட சொல்லாதவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு சில பேர்லாம் திரும்ப வாங்குறாங்க, குடும்பமாக வாங்குறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்தோம், மோசேயின் சங்கீதம். இன்றைக்கி படித்த சங்கீதம் மோசே எழுதின சங்கீதம், அருமையான சங்கீதம். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லாமே. தூக்கம் கலையிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. சபை தூங்கக்கூடாது. ஆமென். அது உண்மை. சபையிலையும் தூங்கக்கூடாது. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சபை தூங்கக்கூடாது, வேலை செய்யணும். சபையிலையும் தூங்கிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்ச்சில் ஏதாவது நடக்கிறப்ப வீட்லேயும் தூங்கிடக்கூடாது. ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய கேர்சல் லீடர்ஸ் ஒரு சில பேர் அவங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ரொம்ப கவலையோட பாரத்தோடு சொல்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்குன்னு அதுக்குன்னே ஒரு நாள் வச்சுருக்கிறோம் நம்ம சர்ச்சில். மாதத்தில் என்னைக்கு கடைசி நாள், வெரி குட், கடைசி நாள் 12 மணி நேரம் வச்சுருக்குறோம். காலையில் 5:30 சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் சர்ச்சு திறந்தே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் வந்து நன்றி சொன்னீங்க? ஸ்தோத்திரம். பாருங்கள், இவ்வளோ பேர் தான் வந்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அடுத்த நாள் புதிய மாதத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வரவேற்கிறதற்காக கர்த்தருடைய பந்தி இருந்துச்சு. அதுலேயும் நிறையா பேர் ஊழியம் செய்கிறவங்க, சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இவங்க நிறைய பேர் நான் பார்க்க முடியல. அதனால் நான் சந்தோஷப்படலை. அன்றைக்கி ஒரு வேளை தான் இருந்துச்சு. இப்படி இடம் பத்தும்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்தா நிறைய சேரே காலியாக இருந்துச்சு. எத்தனை பேர் வந்தீங்க? 1ஆம் தேதி ஜெபத்துக்கு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 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 பாருங்கள், சத்தமே கம்மியாகுது இங்கே. 4ஆம் தேதிக்கு அப்புறம் யார் அல்லேலூயா சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்கிறவங்களெல்லாம் ஜெயிலில் தூக்கி போடுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இப்படிலாம் சட்டம் வருமா என்னன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். பைபிளை எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமை யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களெல்லாம் போலீஸ் வண்டி துரத்தி பிடிச்சாலும் பிடிக்கும்.
நல்ல வேளை பாஸ்டர் சொன்னீங்க. பைபிள் இங்கேயே வச்சுட்டு போயிடுறோம். வைராக்கியம் உள்ள ஆட்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. அல்லேலூயா. வேதம் கிளியராக சொல்லுது, கடைசி நாட்களில், உலகத்துடைய கடைசி நாட்களில் நோவாவின் காலத்தில் எப்படி ஜனங்கள் இருந்தார்களோ அதே மாதிரி இருப்பாங்க. அப்படி எப்படி இருந்தாங்க? நோவாவின் காலத்தில் வார்த்தையை கேட்டார்கள், வசனத்தை கேட்டாங்க, ஆனால் உணர்வடையவில்லை. ஆமென். சொல்ல புரியுதா? வசனத்தை நல்லா கேட்டாங்க, ஆனால் அவங்க இருதயத்திலே அந்த வசனங்கள் கிரியை செய்யவில்லை. இப்படி யாரும் தயவுசெய்து இருக்க வேண்டாம். ஆமென். நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லாரும் ஆண்டுடைய வருகையில் போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளில் ஸ்பெஷல் ஈவினிங், டேலண்ட் ஈவினிங் டீனேஜ் டிபார்ட்மெண்ட் சார்பாக வச்சுருக்குறாங்க. நிறைய சிங்கிங் காம்படிஷன், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பெயிண்டிங், குக் வித்தவுட் ஃபயர், அப்படிலாம் பல டீனேஜ் பிள்ளைகள் அதில் அவர்கள் கலந்து கொள்வார்கள். யூத் டிபார்ட்மெண்ட் அதில் வாலண்டியராக அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கர்த்தர் அந்த காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி அனுப்புங்கள். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு இந்த டீனேஜ் டேலண்ட் ஈவினிங், அதாவது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற திறமை தாளந்துகளை ஆண்டவருக்காய் பயன்படுத்த, உற்சாகப்படுத்த இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் அதில் ஆசீர்வதித்து தருவாராக. உங்கள் பிள்ளைங்களை உற்சாகமாக நீங்கள் அனுப்பும்படி கேட்கிறேன். ஆமென். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதம் ஜூன் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாட இருக்கிறவர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிஷம் சீக்கிரமாக எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்காக நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம். ஜூன் மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாட்களை எழுந்து நிற்கிற இவர்களுக்காக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாக்குத்தத்தின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை தேவன், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து அவருடைய தலைகளை கர்த்தர் உயர செய்வீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்துவோம். பக்கத்தில் இருக்கவங்க அவங்கள விஷ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த கரெக்டான அந்த டேட்டில் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிற வசனங்களை உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம். வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க நீங்கள் அதை செய்யும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் கேட்கலாம். அந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் வந்தது வீணாய் போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்யட்டும். ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. ரேமா வார்த்தை உண்டாவதாக. உங்கள் சத்தம் எழும்பட்டு எழும்பட்டு. இந்த சத்தம் போதாது. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாத எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாத எதுவுமில்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை உயர்த்து. அவரை உயர்த்தி பாடுவோம். வணங்குகிறோ,
எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆண்டவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லையாப்பா. நீ சொல்லாக கட்டளையிட நிற்கும். உடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, உடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் எல் மத்தியில் பேசப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆட்களை வைத்திருந்தும் இந்த மாதிரி இருட்டில் உட்கார நிலைமை இருக்குது. அதனால் உங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். யூபிஎஸ்ஸுக்கெலாம் ஆண்டவர் நல்ல ஆட்களை கொடுத்துருக்குறா, இருந்தாலும் அவங்கெல்லாம் வேலை செய்யணும். ஆமேன். எல்லாம் மொத்தமே யூபிஎஸ் போட்டிருக்கிறோம். இந்த ஆளும் இருட்டில் இருக்குது. கர்த்தர் கரண்ட் கொடுத்துட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்படி அந்த ஒரு யூபிஎஸ்ஸை கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எடுத்துக்கொள்ளலாம். 382ஆம் பக்கம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 382 ஸ்க்ரீன்லேயும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் தாவீதுக்கு வார்த்தையை சொன்னார். ஆமென். அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றவும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தாரா? ஆண்டவர் தாவீதுக்கு செய்தாரா? வாசிக்கலாம். 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலேயும் சிறியதும் பெரிதும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? Praise the Lord. Hallelujah. This is a God of restoration. ஆமென். இந்த மாதம் ஒரு ரெஸ்டரேஷனின் மாதம். கர்த்தர் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப நம்முடைய கையிலே ஆண்டவர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி ஆண்டவர் செய்வார் நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசி போடுறேன், எல்லா ஏசியும் போடுங்க. ஆஃப் பண்ணால் எல்லா ஏசியும் ஆஃப் பண்ணுங்க. அங்கே 2 ஏசி போட்டிருக்காங்க, இங்கே ஆஃபாக இருக்குது. அப்போ இது க்ளோஸ் பண்ணு, கதவு விண்டோ க்ளோஸ். கர்த்தர் நல்லவர். சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். எப்போ நடந்துச்சு? தாவீது சவுலால் துரத்தப்படுகிறான். தாவீது எப்படியாவது கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறார். நல்ல இடத்தில் அவனால் வாழ முடியவில்லை. வனாந்திரத்திலும் காடுகளிலும் தாவீது அலைந்து கொண்டிருக்கிறான். அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். உயிருக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். தாவீதுக்கு உதவி செய்யும்படி ஒரு சின்ன கூட்டம் தொடர்ந்து தாவீதோடு கூட வருகிறார்கள். வனாந்திரத்தில் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கூட்டம் வருது. அவர்களுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, வேலை இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் இடத்துல போய் ஒரு யுத்தத்தை பண்ணி அதில் கிடைக்கிற அந்த பணங்களையும் அதையும் வச்சு தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு கடினமான சூழ்நிலை, வனாந்திரமான இடம். இந்த சூழ்நிலையிலே தாவீது இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போறாங்க. தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவங்களும் சம்பாதிப்பதற்காக, கொள்ளையடிப்பதற்காக, யுத்தம் செய்வதற்காக போகிறார்கள். அல்லேலூயா. நல்ல ஐடியாவே இருக்கே பாஸ்டர், வேலை கிடைக்கலன்னா அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அதை அனுமதித்திருந்தார். புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அவங்க யுத்தத்துக்கு போனாங்க, அதில் காசு கிடச்சிச்சு. அப்படி இன்னொரு முறை அவங்க யுத்தத்துக்கு போயிருந்த அந்த நேரத்தில் அமலேக்கியர் வந்து தாவீதோடு இருந்த
2வது வசனம், அந்த ஸ்திரீகள் சிறியவர்கள் பெரியவர்களை சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அமலேக் என்கிறதான ஒரு கூட்டத்தார் வந்து தாவீதோடு இருந்த அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் அவங்க சம்பாரி வச்ச எல்லா காசு எல்லாத்தையும் எடுத்து போய்விட்டார்கள். அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தாவீது அவர்களோடு கூட இருந்தவர்களும் 4வது வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்கள் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தான். அவர்கள் நடந்து போகிற அந்த பாதை, அந்த இடத்தின் பெயர் சிக்லாக் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சிக்லாகின் அனுபவத்திலே அவர்கள் இழப்புகளை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. அநேக காரியங்கள் அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே பல கேள்விகள் வந்திருக்கிறது. ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும்? கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார், என்னை விட்டு விட்டாரா என்று பல கேள்விகள் அவர்களுக்குள்ளே வந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சிக்லாக்கு வந்தது உண்மைதான், ஆனால் நீ எல்லாவற்றையும் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்றும் இழந்து போகாமல் சகலவத்தையும் தாவீது திருப்பிக் கொண்டாலும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென் சொன்ன 3 பேர் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அப்படி தாவீதோடு கூட இருந்தாலும் அங்கே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிக்லாக்கின் அனுபவத்தை நம்மால் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆண்டவர் சில நேரங்களில் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக சிக்லாக்கின் அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார், அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் எனக்கு நடக்கிறது, ஏன் இப்படி என்று சொல்லி கர்த்தரை தூசிக்க வேண்டாம். மாறாக கர்த்தர் இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவர்கள் கர்த்தருக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமீன். சிக்லாக்கின் அனுபவம் என்று சொல்லும் பொழுது கண்ணீரின் பாதை, சில நேரங்களில் கேள்விகள் இருக்கலாம், வனாந்தரமான பாதையாக இருக்கலாம், யாரும் உதவி செய்யாதது போல் இருக்கலாம், கர்த்தர் கைவிட்டதை போல் இருக்கலாம். உங்கள் கண்ணீரின் அனுபவத்தை யாரிடத்தில் சொல்ல முடியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் கைவிட போவதில்லை. அல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பி கொண்டுதான் போக போகிறாய். கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு ஜெயத்தை தான் வைத்திருக்கிறார். சிக்கலாக பார்த்து பயப்பட வேண்டாம், சிக்கலாகின் அனுபவத்தை பார்த்து நின்று போய்விட வேண்டாம். மாறாக என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார். அல்லேலூயா. நன்மையை வழங்காதிரார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. சிக்லாக்கின் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பேச வேண்டாம். அல்லேலூயா. ஒருவேளை அழுகிறதுக்கு உங்களுக்கு கண்ணீர் வந்தால் அழுகலாம், தப்பில்லை. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவர் மேலே பழிய போடக்கூடாது. ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார் என்று கேட்க வேண்டாம். மாறாக கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையிலே தாவீது அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற அதே விதத்தில் கர்த்தர் நமக்கு பதில் தர வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கர்த்தர் தமக்கு சித்தமானபடி சித்தமான நேரத்தில் சரியான நேரத்தில் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? இல்லை சிக்லாக்க பார்த்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டார், ஆண்டவர் எனக்கு கிரியை செய்ய மாட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், சிக்லாக்கு வரலாம், ஆனால் நான் மாறாத தேவனாய் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அல்லேலூயா. அவருடைய கரத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா என்பதை தாவீது அறிந்திருந்தார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் தரிசனம் பெரிதானதாக இருக்கிறது. அதனால் எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதில்லை, நம்ம ஆண்டவரோட கனெக்டாக இருக்கிறோம் தான் முக்கியம். அல்லேலூயா. பயங்கர பவர்ஃபுல்லான லைட்டு காசு போட்டு வாங்கியிருந்தாலும் அங்கு பவர் இல்லைன்னா அது வேலை செய்யாது. பவருங்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆவியானவர் உங்களை உந்தி தள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் உங்களை கையை தூக்க வைக்கிறது, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது, 31ஆம் தேதி வர வைக்கிறது, 1ஆம் தேதி வர, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா.
பவர் போனால் தான் ஃபோக்கஸ் வேலை செய்யும். ஆவியானவர் இல்லாமல் இருந்தால் காலியான பாத்திரமாக வாழ்ந்ததெல்லாம் ஒரு முடிவுக்கு மேமோட முடியிட்டோம். ஜூனில் ஆண்டவர் நம்மளை அபிஷேகிக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவர் என்னை பயன்படுத்தும், ஹல்லேலூயா, நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு அருமையான வாலிபன், அவன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அமெரிக்காவில் அவன் போய், ஒரு அப்பா அம்மா, அவனுக்கு ஒரே ஒரு பையன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவன் போய் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போயிருந்தான். தூர யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கப்போ அவனுக்கு அவங்க அப்பாவோட ஒரு நல்ல உறவு இல்லை. அவங்க அப்பாவை ரொம்ப அவன் விட்டு தனியாக போய் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. யூனிவர்சிட்டியில் படிக்கிறான். கடைசி பட்டமளிப்பு விழா, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறான். பட்டமளிப்பு விழாவில் எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரும்பொழுது அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது, நம்ம அப்பாவோட போய் நம்ம ஏன் ஒப்புரவாகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பாவோட போய் ஒப்புரவாகி அவன் சொன்னான், எனக்கு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க அப்பா, நம்ம இனி என்ன பண்ணலாம், அம்மா இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் செய்துவிட்டு இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி, எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் பட்டமளிப்பு விழா அன்னைக்கு எனக்கு கிஃப்டாக வேணும் என்று அவர் அப்பாவிடத்தில் கேட்டான். அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், $1 மில்லியன் வைத்திருக்கிற பணக்கார தகப்பன், அவரால் இதை வாங்கி தர முடியும். அவரிடத்தில் இதை கேட்டான். அவங்க அப்பா அவனை சிரித்த முகத்தோடு சரி என்று சொன்னார். அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு முந்தின நாள் நீ என்னை பார் என்று சொன்னார். அந்த முந்தின நாள் அவன் அப்பாவுடைய ஆஃபீஸில் அவன் போன உடனே அவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தான். இந்த காரை நான் எப்படி ஓட்டுவேன், எங்கே போவேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் காண்பிப்பேன், ஃபோட்டோலாம் இன்ஸ்டாகிராமில் போடுவேன், அப்படிலாம் ரொம்ப ஒரு கனவோடு அவன் இந்த அப்பாவோட ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். போன உடனே அவங்க அப்பா அவனோட ரொம்ப சந்தோஷமாக பேசி அவன் கையில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார். ரொம்ப விலையுறந்த புஸ்தகம், அதில் எல்லாம் ஒரு பெரிய ரேப்பர்லாம் போட்டு அவன் கையில் கொடுத்தார். அவன் அந்த காரை தான் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த புஸ்தகத்தை திறந்து பார்த்தோன்னே தி ஹோலி பைபிள் என்று எழுதியிருந்தது. அவனுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்கள். அல்லேலூயா. நான் எங்கள் அப்பாட்ட என்ன கேட்குறேன், சம்மந்தம் இல்லாமல் பண்ணுறாரு, இவர்கிட்ட நம்ம பேசாமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை, இந்த பைபிளை தூக்கி எறிந்து விட்டு அவன் கோபமாக இந்த இடத்தை விட்டு போய்விட்டான். நாட்கள் ஓடினது. அவங்க அப்பாவை அவனை பிரிந்து அவனால் பேசவில்லை. அவங்க அப்பாக்கிட்ட அவன் பேசல, நல்ல உறவு இல்லை. அவனுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தான், பிஸ்னஸ் போச்சு. அவன் திருமணமானது, குழந்தை பிறந்தது. அவங்க அப்பா அந்த குழந்தையை பார்க்க ஆவலாக இருந்தார். அவன் அப்பாட்டில் சொல்லல, பலர் மூலியமாக தான் அவங்க அப்பா கேள்விப்பட்டார். 2வது குழந்தை பிறந்தது. 2வது குழந்தை பிறந்தப்போ அவங்க அப்பாட்ட சொல்லல. நாட்கள் ஓடிக்கொண்டிருந்த திடீரென்று ஒரு நாள் அவன் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது, அப்பாவோடு நல்ல உறவில் இல்லாமல் இருக்கிறோமே என்று சொல்லி அவன் திரும்பவும் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னை மன்னிச்சிருங்க, நம்ம ஒரு கெட் டுகெதர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தான். அவங்க அப்பாவும் சரி, ரொம்ப சந்தோஷம், நம்ம மகனை போய் நம்ம பார்க்க போகிறோம், அவங்க பேர பிள்ளைங்களை பார்க்க போகிறோம், என்னுடைய வாரிசை பார்க்க போகிறோம் என்று வாஞ்சியாக இருந்தார். குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த நாளில் திடீர்னு அவர் கிளம்பி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய இருதய வலியினாலே அவர் அதே இடத்துல இறந்து போய்விட்டார். பையனுக்கு சொல்லப்பட்டது, அப்பா இறந்து போய்விட்டார். ஓடோடி வந்தான். அவன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கடைசி மரியாதைகள் எல்லாம் செய்துவிட்டு அவன் துக்க முகத்தோடு ஒரு பெரிய ஏமாற்ற இழப்போடு அவங்க அப்பா உட்கார்ந்திருந்த ஆஃபீஸுக்குள்ளே அவன் வந்தான். அங்கே பார்க்கும்போது கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். இங்கே தான் அப்பாவோட நான் கடைசியாக பேசிக்கொண்டிருந்த ஞாபகங்கள் வந்தது. அங்கே பார்க்கும் பொழுது அவங்க அப்பா அவனுக்கு கிஃப்டாக கொடுத்திருந்த அந்த வேதாகமும் அங்கேயே இருந்ததை அவன் பார்த்தான். கண்ணீரோடு அதை எடுத்தான், கரங்கள் எடுத்தான், அதை திறந்தான். அப்பா, இது நீங்கள் எனக்கு கொடுத்த வேத புஸ்தகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்றெல்லாம் சொன்னான். அதிலிருந்து ஒரு சாவி கீழே விழுந்தது. எடுத்து பார்த்தான். அவங்க அப்பாவோட கராஜில் போய் அவன் திறந்து பார்க்கிறான். அவன் கேட்ட அதே காரை அவங்க அப்பா வாங்கி புத்தம் புதிதாய் வைத்திருந்தார். ஆனால் எத்தனையோ வருஷங்களை அவன் இழந்து போய்விட்டான். ஆசீர்வாதம் இருந்தும் அதை இழந்த ஒரு கொடூரமான நிலைமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கையிலே விலை மதிக்க முடியாத பரிசை தன்னுடைய வார்த்தை எழுதி கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதை அநேக நேரம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை தேடி வாசியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கையில் வச்சிருந்து மிஸ் பண்ண அந்த டீமில் நீங்கள் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமேன். ஒருவேளை கர்த்தர் நம்ம நினைச்ச மாதிரி ஆண்டவர் கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் ஆண்டவரோடு இன்னைக்கு நிறைய பேர் கோபித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த பையன் எப்படி அவங்க அப்பாவோட கோச்சிட்டாரா, எனக்கு இப்பயே செய்யல, இந்த மாதத்துலேயே எனக்கு கல்யாணம் ஆகணும், இந்த மாதத்துலேயே எனக்கு குழந்தை பிறக்கணும், இந்த மாதத்துல எனக்கு வேலை கிடைக்கணும், நான் எதிர்பார்த்த அளவில் எனக்கு சம்பளத்தில் வேலை கிடைக்கணும், இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், முதல் காரியம் ரொம்ப ஈஸியான காரியம், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். அல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு வராதனால ஆண்டவருக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய இழப்பு, 1000 கோடி நஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அல்லேலூயா, நம்மளை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நிறைய பேர் எடுத்தோன்னே ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறது, நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். கொஞ்சம் பேர் ஏற்கனவே அதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. அல்லேலூயா. அப்படி இந்த நிலைமையிலிருந்து தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. இழந்து போனவைகளை கர்த்தர் திரும்ப தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன பணங்கள், இழந்து போன உறவுகள், இழந்து போன சமாதானங்கள் எல்லாவற்றையும் திரும்ப தருவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதனால தான் தாவீது சொன்னார், நான் அவரையே நம்பியிருக்கிறேன், நான் நம்பினது அவராலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். தாவீதுடைய வார்த்தைகளை நாம் திரும்ப வாசிக்கும் பொழுது சங்கீதத்தில் வாசிக்கிற எத்தனையோ சங்கீதங்களை கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, நீர் என் தஞ்சம், நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். ஆண்டவரையும் மற்றதையும் அல்ல, என் படிப்பு, என் சொத்து, என் வேலை, அதுக்கப்புறம் ஆண்டவர் இல்லை, என் முதல் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கிறது. என்னை ஆண்டவர் தான் உயர்த்த முடியும். எந்த மனுஷனை உயர்த்துவது உம்மாலே ஆகும். அல்லேலூயா என்கிற விசுவாச நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க தாவீதை போல சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்குள் நான் என்னை திடப்படுத்தி கொண்டேன். அல்லேலூயா. லூக்கா 11:13 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா எத்தனை அதிகமான நன்மைகளை, எத்தனை அதிகமான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்காக, எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் அவைகள் நேர்த்தியானவைகள், அவைகள் சம்பூர்ணமானவைகள். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தால் அதோடு வேதனையை கூட்டார் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சங்கீதத்தில் தாவீது சொல்றார், வாசிக்கலாம். 9ஆம் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், அவரே எனக்கு தஞ்சமாயிருக்கிறார். 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இன்னும் எத்தனையோ வசனங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். 27:5 வாசிக்கலாம். சங்கீதம் 27:5 எல்லாம் திருப்பி கொண்டு வாசிக்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, எதற்கென்று சொன்னார்? எதுக்கு ஒளிச்சு வைக்கிறாரா? என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவதற்காக. அவரை நம்பியிருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அவரை பார்த்த முகங்கள் மாறாக பிரகாசம் அடைந்தது. மனிதர்கள் முன்பதாக எங்க நீங்க கவலையோடு, கஷ்டத்தோடு, வெட்கப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சகலத்தையும் திருப்ப தருகிற ஆண்டவர். நீ இழந்து போன ஒன்னையும் பிசாசு உன்னுடைய இடத்திலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து எதையும் பிசாசு எடுத்துக்கொள்ளவே முடியாது. உன் தொழிலில், உன் வியாபாரத்தில், உன்னுடைய எல்லா காரியங்களையும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒன்று பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஏன் சொன்னால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறார், என்னுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறபடினா நான் உனக்கு சகலத்தையும் திரும்ப தருவேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னையும் மிஸ் பண்ண மாட்டோம், ஒரு ரூபாயும் வேஸ்ட் ஆகாது. பணம் மாத்திரம் இல்லை, நேரத்தை கூட ஆண்டவர் திரும்ப தரேன்னு சொல்கிறேன். நீ இழந்து போன நாட்களை நான் உனக்கு திரும்ப தருகிறேன். இந்த உலகத்தில் யாரும் திரும்ப கொடுக்க முடியாது டைம். கர்த்தர் சொல்ற, I will give back your wasted years. ஹல்லேலூயா. அதை செய்ய அவராலே முடியும். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
அவர் ரொம்ப நல்லவர் தான். அல்லேலூயா. அதனால தான் கொஞ்சம் பேர் அவரை பார்க்க வர்றதே கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், என்ன பண்ணாலும் அவர் அமைதியாகவே இருப்பார். அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, ஒவ்வொருத்தர் செய்கிற நற்கிரியையும் எல்லா காரியங்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு முன்னாடி நியாயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிற நாட்களை ஆண்டவருக்காய் பயன்படுத்துவோம். கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். சகலத்தையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பின்னு இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சிக்லாக்கின் அனுபவங்களை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வருவார். கண்ணீரின் பாதை வரும் பொழுது வாயை திறந்து, இன்னும் இந்த வசனத்தெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. தாவீது உதவி செய்த மனிதர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சிக்லாக்கில் தாவீதை நம்பி வந்தோன்னே அவங்கெல்லாம் இந்த அமலேக்கியர் கொண்டு போனோடனே அவங்க சொல்கிறாங்க, இவனை எப்படி கல்லெறியணும்னு பிளான் பண்ணுறாங்க. யார்? தாவீதை. அல்லேலூயா. கூட இருக்கிறவங்களே யாரெல்லாம் உதவி வாங்கினாங்க நம்ம கையில், அவங்களே கல்லெறிய பிளான் பண்ணுறாங்க, கொலை செய்ய பிளான் பண்ணுறாங்க. தாவீது அந்த நிலைமையிலையும் எதுக்கு தான் அவங்க நம்பணும், எதுக்கு தான் என்ன அபிஷேகம் பண்ணிக்கல, ஒரு வார்த்தை பேசலை. ஒன்றே ஒன்று பண்ணார். அவர் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சகலத்தையும் திருப்பிக்கணுமா? முக்கியமான காரியம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டுடைய பிரசன்னம் எங்கன்னு ஓடி வரணும். தனி ஜெபம், வேத வாசிப்பு. இந்த ஆலை எப்போ திறந்திருக்கும்? நான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். 1000 நாளை பார்க்கலாம் உங்களுடைய பிரகாரங்கள் இருக்கிற ஒரு நாள் நல்லது. உண்மையாக சொல்கிறவங்கள யாரும் தள்ள வேண்டாம். யாரும் எங்கே வந்தீங்க ஏன் வரலன்னா கேட்குறாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குது பிரதர். ஹல்லேலூயா. உங்களை ஏன் ஜெபத்துக்கு நீங்கள் வரலன்னு யாராவது உங்களை கேட்குறாங்கன்னா இன்னும் நீங்கள் கர்த்தருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வரல. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன காரணம் வேணால் சொல்லலாம். 2 காரணம். ஒன்று, நான் படுக்கையில் ஐசியூவில் இருக்கிறேன், கர்த்தர் உங்களை மன்னிப்பார். இல்லை வேறு வெளியூரில் இருக்கிறேன், வர முடியாது. இந்த 2 காரணத்தை தவிர வேறு எந்த ஒரு காரணம் சொல்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு இல்லை. இந்த அன்பு குறைஞ்சிருக்குது. நீங்கள் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் திருப்பி தர்றேன், திருப்பிக் கொள்கிறேன்னு சொல்கிறாரு. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீங்கள் இன்னைக்கு காலை நேரத்தில் கேட்க வேண்டியது ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு. ரட்சிக்கப்பட்டப்ப ஆண்டவருக்காக எதையும் நான் இலக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்கள். அந்த அன்பை கத்திருந்த காலை நேரத்தில் கர்த்தர் திருப்பி தருவாராக. அநேக டிவிஷனில் இழந்து போன ஆத்துமாக்களை கர்த்தர் திரும்ப தரேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கேட்கலாமா? சேஷமாக டிவிஷன் லீடர்ஸ் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒரு ஆத்துமாவும் ஆண்டவரை நரகத்துக்கு நான் விட போகிறதில்லை. எங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் திரும்ப போனாங்களோ, ஆண்டவர் வேணான்னு போனாங்களோ, அவங்க எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் திருப்பி தர போகிறாரு. ஆவியான எனக்கு அதை தான் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த சபையில் கால் வைத்தவர்கள் அவர்கள் நரகத்துக்கு நேராய் நடத்தப்படக்கூடாது. கர்த்தர் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு குறையக்கூடாது. நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன். ஓ ரகதலரை அந்தரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் எதெல்லாம் நான் இழந்தேன் அதை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, பல ஆயிரங்களை நான் இழந்திருக்கிறேன், ஆத்துமாக்கள் இழந்திருக்கிறேன், உண்மையில இருக்கிற அன்பை இழந்திருக்கிறேன், உறவுகளை இழந்திருக்கிறேன், சமாதானத்தை இழந்திருக்கிறேன், ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தை பொய் சொல்லாதே. இந்த காலை நேரத்தில் 100% நான் பிலீவ் பண்றேன்ப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்குறீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி சகலத்தையும் திருப்பி உங்கள் கையில் கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரே, நீரே என் துணையாய் இருக்கிறீர், என் கேடகமாய் இருக்கிறீர், என் தஞ்சமாய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. Hallelujah. Hallelujah. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலா தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விட
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். தீங்கு நாளில் உன்னை கூடார மறைவில் வைத்திருப்பார். இதற்கென்று சொன்னார், கண்மலையின் மேல் உன்னை நிறுத்தி வைத்து நீ வைக்கப்பட்ட அதே இடத்துல நீ இழந்து போன எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே கொடுத்து அநேகர் பார்த்து கர்த்தர் இவரோடு இருக்கிறாராமே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நிச்சயமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் எங்கள் கரங்களில் திருப்பி கொடுக்க போகிறேன். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. விசேஷமாய் புதிதாய் வந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பதில் தருவீராக. உடைய வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவீராக. அந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையுள்ள கரம் அமரட்டும். சகல துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.